பார்க்க போகிறது இட்லி சாம்பார். சீக்கிரமாக அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட பண்ணலாம் வாங்க. இட்லி சாம்பார் பண்ண தேவையான பொருட்கள் காயின்னு பார்த்துட்டோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு சின்ன சின்னமாக நறுக்கியது, துவரம் பருப்பு, தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி, கொத்தமல்லி பவுடர். குக்கரில் பருப்பை கழுவி தண்ணியோடு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். இந்த காயோட அளவு நம்ம எவ்வளோ பேருக்கு பண்ண போகிறோங்கிறத பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிங்க. இதுக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. அதனால பச்சை மிளகாய் நீங்கள் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் நம்பரை நீங்கள் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கும் பொழுது சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 உரித்து சேர்த்துக்குங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்தேன். கொத்தமல்லி 1 டீஸ்பூன். எவ்வளோ அளவு நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவையும் நீங்கள் மாற்றிக்கிங்க. உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் ஒரு விசில் தான் விட்டேன், எப்படி நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு இந்த வெந்த பருப்பு காய்கறியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி இதில் கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை கொஞ்சம் தனியாகவே வைங்க, கொஞ்சம் ஆற ஆற கெட்டியாகிடும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்து இறக்கிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா இந்த சாம்பாரை தீபாவளி அன்றைக்கி பண்ணும்போது மட்டும் தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா, அன்றைக்கி விறகடுப்பில் விடிய பலகாரம் பண்ணிவிட்டு அந்த தணலில் இது எல்லாத்தையும் ஒரு மண்சட்டியில் போட்டு ஸ்லோவாக வேக விட்டுருவாங்க. காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புளிக்கரைச்சி ஊற்றி தாளித்து எடுக்கும் பொழுது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அந்த ஸ்லோவாக குக்கரில். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, சுவையான ஒரு ஈஸியான சாம்பார் ரெடி. இட்லியும் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, சாம்பார் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா?